நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. முறையாக உங்கள் தேர்வு வரைக்கும் படிக்கும்போது வெற்றி உங்களை தேடி வரும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்க்கும்போது 10 டேஸ் பிளான் மூலமாக 3 மாதத்தில் நம்மளோட சப்ஜெக்ட் சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கிற முறையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டினியூட்டியாக இருக்கும். அது மோட்டிவேஷன் ஆகலாம், சைக்காலஜி பற்றியான கொஸ்டின் ஆன்சராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 10 டேஸ் ஃபார் 3 மந்த்ஸ் மெத்தடில் ஒவ்வொரு 10 நாட்களை நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் போடணும். அந்த 10 நாளில் 7 நாட்கள் அந்த யூனிட்டை முழுசாக படித்து முடிக்கணும். அப்போ 7 நாட்களுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்கக்கூடாது. ஏன் டைம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 7 நாட்களுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி நம்மளை ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது ஃபர்தராக மற்ற யூனிட் எல்லாத்த பாதிக்காமல் அதையும் கரெக்டாக படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ 7 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3 நாள் இருக்குது. அந்த 3 நாளில் 2 நாட்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த 7 நாளில் படித்ததை திரும்ப படிக்கணும். அதாவது நாம் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 நாளில் நீங்கள் படித்த எல்லாத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ அந்த டாபிக் எனக்கு தெரியும், இதை ஒரு டைம் படித்தாச்சு, அதனால் இதுக்கு ரிவிஷன் பண்ண தேவையில்லை, ரிவிஷனுக்கு டைம் அதிகமாக கொடுக்க தேவையில்லை அப்படின்னு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க. நாம் படிக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தாலும் இப்போ தான் நான் முதல் முறையாக படிக்க போகிறேன், ஸோ அந்த நினைப்போடு படிக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த நினைப்போட அந்த 2 நாள்லையும் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி முடியுங்க. 10 நாளில் 9 நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி இருக்கிறது 1 நாள் மட்டும்தான். அந்த 1 நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 9 நாள் படித்ததையும் ரிவிஷன் பண்ணதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி செக் பண்ணி பார்க்கணும்? நாம் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் அதை செக் பண்ணி பார்க்க முடியும். நாம் சரியாக படிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ அப்போ 10வது நாளில் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி உங்களால் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரை அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள். அப்படி கேட்கும்போது நீங்கள் அதுக்கு சரியான ஆன்சரை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இதுவும் ஒரு மெத்தட் தான் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. ஸோ கடைசி நாள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 நாளில் சப்ஜெக்டை மட்டும் படிக்கணுமா, இல்லை சைக்காலஜி, எஜுகேஷன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் அதை படிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 10 நாளில் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு கொடுங்க. அதில் கொஞ்சம் டைம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சைக்காலஜி, எஜுகேஷன் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போதே இந்த 3 மாதத்தில் நீங்கள் சப்ஜெக்டை முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஷார்ட்டாக அந்த சைக்காலஜிக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி போர்ஷனையும் நீங்கள் படிக்கிறதுக்கு மித்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தமாக படிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா பின்னாடி கடைசி 2 மாதத்தில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த பிளானில் ஒரு யூனிட்டை சூஸ் பண்ணி ஒரு 10 நாளை வந்து அதுக்காக செலவழித்து நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளாரியே ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து தோணும், நம்பிக்கை வரும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும்போது உங்களுக்கே தோணும், கண்டிப்பாக இந்த முறை பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளாரியே ஒரு நினைப்பு வரும். ஸோ அதை வந்து செட் பண்ணுங்கள். நம்ம பிளானில் 10 days for 3 months மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ முதல் 10 நாளில் ஒரு யூனிட் முடித்தாச்சு. அடுத்த 10 நாளில் செகண்ட் யூனிட் முடிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த 10 நாளில் 3வது யூனிட் முடிக்க போகிறோம். ஸோ அப்படி முடிச்சுட்டே வரும்போது 10வது யூனிட் நாம் முடிக்கும்போது ஒரு 100 நாட்கள் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ 100 நாட்கள் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் ஒரு 15 நாள் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்தது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எண்டுக்குள்ளார நாம் வந்து நம்மளோட சப்ஜெக்டையும் பாதி வந்து சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போர்ஷன் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அப்போது நமக்கே தெரியும் ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட எக்ஸாம் வந்து நவம்பர் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயே எல்லாத்தையும் படித்து முடித்தாச்சு. ஸோ ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அப்படின்னு 3 மாதம் இருக்குது. அந்த 3 மாதத்தில் ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நம்மளால் இன்னும் அதிகமாக ரிவிஷன் பண்ண முடியுமா முடியாதா, ஒரு நம்பிக்கை வருமா வராதா அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நாம் ஆகஸ்ட் வரைக்கும் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சப்ஜெக்டை ஃபுல்லாக முடிச்சிருப்போம். ஸோ அடுத்த மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜிக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிக்க போகிறோம். சைட் பை சைடாக நாம் படித்த நம்மளோட சப்ஜெக்டில் இருக்கிற 10 யூனிட்டையும் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே வருவோம். எப்போது அந்த நம்ம சப்ஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்தில். அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே ஈஸியாக தோணும், இன்னும் அதிகமான பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ நம்மளோட போஸ்டிங் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற நினைப்பு நம்மக்கிட்ட வரும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் ஆகஸ்ட்குள்ளார படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது இதில் தான் உங்கள் போஸ்டிங்கோட சீக்ரெட்டே இருக்குது. என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதணும். அப்படி எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதுனா மட்டுமே உங்களால் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ அப்போது எப்படி எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் காசு பற்றி கவலையே படாதீங்க. உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் வந்து பின்னாடி காத்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட்குள்ளார நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டீங்க. ஸோ அதில் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் வந்து பே பண்ணி டெஸ்ட் பேட்சுக்கு வந்து சேருங்க. டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து நாம் டெஸ்ட் எழுதும்போது அது இன்னொரு லெவலில் நம்மளோட பாசிட்டிவ் வைப்பை வந்து எடுத்துகிட்டு போகும். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நாம் வந்து செல்ஃப் ஸ்டடியில் வந்து வீட்டில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நாம் வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம் எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வராது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணும்போது உங்களை மாதிரியே இன்னும் 100 கணக்கில் டீச்சர்ஸை வந்து டெஸ்ட் பேட்சில் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கூட நீங்கள் காம்படிட் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இந்த டெஸ்ட் பேட்சில் தான் உங்களுக்கான வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்கும்போது நாம் ஏதோ ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற காம்படிட்டரை பார்த்து தான் நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து அதில் டெஸ்ட் எழுதும்போது நம்மளை விட பல பேர் வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக மார்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய தருணமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்லா முறையாக ரிவிஷன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெவலாக வந்து மேலே போயிட்டே இருக்க முடியும். உங்களோட பிஜிடிஆர்பிக்கான வெற்றியானது கிடைக்கும். இதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ பொதுவாக நம்ம வீட்டில் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் இந்த டைம் வந்து போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நிஜமானது கிடையாது. நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறத
பார்க்கணும். நம்மளோட யார் யார் காம்படேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் காம்படேட்டிவ் பண்ணாதான் நமக்கு வெற்றியானது கிடைக்கும். இல்லாட்டி நமக்கு வெற்றி கிடைக்கிறது சந்தேகம்தான். நான் சொன்ன இந்த 10 days for 3 month அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் ஃபர்ஸ்ட் 3 monthல தரோவாக படித்து முடிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் சேரும்போது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கனவு நினைவாக அது எடுத்துகிட்டு போகும். நம்ம சேனலில் உங்களோட பிஜிடிஆர்பி தேர்வுக்கான சைக்காலஜி போர்ஷனை ஈஸியாக உங்களுக்கு அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டாபிக் வைஸாக யூனிட் வைஸாக கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் தனியாக இருக்கும், ஆன்சர் தனியாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலோட பிஜிடிஆர்பி சைக்காலஜி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பல வீடியோக்கள் இருக்குது. அதில் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் உங்களுக்காக மட்டுமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை போய் பாருங்கள். கடைசியாக நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தான் அதை முடிவு செய்யணும். ஸோ அப்போ நீங்கள் படித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டினா கிடைக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது எப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சரியான முறையில் படித்து ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பிஜிடிஆர்பி போஸ்டிங் அதாவது செலெக்ஷன் ஆர்டர் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அனைவரும் பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று செலெக்ஷன் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.